அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதில் ஞானபீட விருதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அது யாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அவர் வேறு என்னென்ன விருதுகள் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான அதாவது 60வது ஞானபீட விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் தமிழ் கவிஞருக்கு தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ வைரமுத்து அவர்களுக்கு தான் இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஞானபீட விருது என்ன சிறப்பு அப்படின்னா, ஸோ இலக்கியத்துறையிலேயே மிக உயரிய விருதாக பார்க்கப்படுறது இந்த ஞானபீட விருது தான். ஸோ இந்த விருதை பொறுத்தளவுக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய இந்த 22 லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷு, இதில் ஏதோ ஒரு மொழியை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த மொழிக்காக அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு இலக்கியத்திற்காகத்தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. சாகித்ய அகாடமி விருதும் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 22 லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷு, ராஜஸ்தானி, இந்த 24 மொழிகள்லேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருதாக வழங்குறாங்க. ஆனால் ஞானபீட விருதை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மொழியை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டு வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் கவிஞருக்கு இந்த விருது அப்படிங்கிறது வழங்க போகிறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு. ஸோ வைரமுத்து அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வேறு என்னென்ன விருது வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, இந்திய அரசினுடைய உயரிய விருதாக 2003 பார்த்தோம்னா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2014 பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் இவருடைய ஃபேமஸான ஒரு நூல். ஸோ இந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் இவர் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி மாநில அரசனுடைய விருது 6 முறை வாங்கியிருக்கிறாரு. ஸோ அது போக மாநில அரசனுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய தண்ணீர் தேசம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நூல், இந்த நூலுக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராஜராஜன் விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு நிறைய பல்கலைக்கழகம் பார்த்தோம்னா டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறாங்க. ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழில் வாங்கக்கூடிய 3வது நபர் தான் இந்த வைரமுத்து அவர்கள். இதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஞானபீட விருதை 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் அகிலன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு பார்த்தோம்னா 1975 பார்த்தோம்னா இந்த ஞானபீட விருது கொடுத்துருப்பாங்க. 2002 ஜெயகாந்தன். இந்த 2 பேருக்கு அப்புறம் 3வது நபராக ஒரு தமிழருக்கு இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. 2024 யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவர். இவர் ஒரு சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஹிந்தியில் ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ அதுக்காக இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். 2024 வினோத்குமார் சுக்லா, 2025 வைரமுத்து அவர்கள் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வைரமுத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலுக்காக இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படல. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்களிப்புக்காகத்தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாரதிய ஞானபீட அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்போது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1944 இந்த விருது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு அறக்கட்டளை தான். இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சாந்தி பிரசாத் ஜெயின் மற்றும் அவருடைய மனைவியான ரமா ஜெயின், இவங்க 2 பேரால் தான் ஒரு அறக்கட்டளையாக இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த விருது அப்படிங்கிறது எப்போதிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1961ஆம் ஆண்டிலிருந்து இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. அதன்படி முதல் விருது அப்படிங்கிறது 1965 தான் வழங்கப்பட்டது. அதே மாதிரி 1982க்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலை செலக்ட் பண்ணி அந்த நூலுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 1982க்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தற்போது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்கிய பங்களிப்பில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது, ஞானபீட விருது. ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வேறு, ஞானபீட விருது அப்படிங்கிறது வேறு. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்.
சாகித்ய அகாடமி விருதுங்கிறது 24 மொழிகள்லையுமே ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்குறாங்க. இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தேர்வு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த விருது கூட என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா, 11 லட்சம் ரூபாய் காசு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அது கூட ஒரு பாராட்டு சான்றிதழ் கிடைக்கும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய ஒரு சிலை, வெண்கல சிலையும் வந்து இந்த பரிசோடனா வந்து கொடுப்பாங்க. இந்த விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இங்கே இந்த ஞானபீட விருதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் கன்ஃபார்மாக வந்து கேட்பாங்க. தேங்க்யூ.